ஹாய் காய்ஸ், வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சாக்லேட் பேடா எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரிக்கடலையை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு கப் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் ஒரு கப், பவுடர்டு சுகர் ஒரு கப், ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 1/2 கப், உங்களுக்கு தேவையான நட்ஸு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொரிக்கடலை பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 கப் பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றரை டீஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா பிசையுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பேடா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் பேடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பாய்.